கரத்தீவு சின்ன நாகவில்லு பிரதேசத்தில் நடந்த அனர்த்தத்தின் காரணமாக அங்கு மிக மோசமாக பல இடங்கள் இன்னும் நீர் வற்றாமல் நெஞ்சளவு நீர் தேங்கி நிற்கின்ற ஒரு அபாயகரமான நிலைமையில் 25 வீடுகளுக்கு மேல் இந்த கரத்தீவு பிரதேசத்தில் சின்ன நாகவில்லு பிரதேசத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற விவகாரம் நேற்று பாராளுமன்றத்திலே அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இது உண்மைக்கு புறம்பானது என்ற வகையில் ஒரு கூற்றை செய்திருந்தார் என்பது மிகவும் கவலைக்குரியது, கண்டனத்துக்குரியது என்று நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான மாற்று வீடுகள் சம்பந்தமாக இன்னும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். 1 மாதம் கடந்தும் இன்னும் நீர் வற்றவில்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு வீடுகளில் வசிக்க முடியாத நிலையில் அரசு நிலங்கள் வேறு இடங்களில் பிரித்து கொடுப்பது சம்பந்தமாகவும் இன்னும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக நேற்று பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை மறுதலித்து பேசியது குறித்து என்னுடைய கவலையை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னும் அந்த பிரதேசத்தில் தண்ணி வற்றிவிட்டதாக சொன்னாலும் அது வற்றவில்லை என்ற விவகாரத்தை அது உண்மைக்கு புறம்பானது என்பதை இங்கு என்னோடு இருக்கிற சக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு பிரதேசத்துக்கு சென்ற சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களும் உறுதிப்படுத்துகிறார்கள் என்று நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன்.